இன்னைக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அடுத்து வெளியே போக போகிறது யார் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிற முக்கியமான ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி நியூசிலாந்து அணி இரண்டு பேருமே பரபரப்பாக மோதிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட்டு நம்ம இந்தியா இருக்கிற குரூப்பில் புள்ளி பட்டியலில் அப்படியே தலைகளாக மாற்றி ஒரே நேரத்தில் இரண்டு அணிகள் கம்ப்ளீட்டாக ரூல்ட் அவுட் ஆகி நம்ம இந்திய அணியின் ரூட் இனிமேட்டு கிளியர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தரமான முக்கியமான சம்பவம் இன்றைய ஆட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியா இருக்கிற குரூப்பில் நியூசிலாந்து, நம்ம இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 4 அணிகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இன்னைக்கு பங்களாதேஷ் அணி அவங்க ஜெயிக்கணும் இல்லைனா வெளியே போக வேண்டியதான் அப்படிங்கிற முக்கியமான ஆட்டத்தை நியூசிலாந்து அணிக்கு எதிராக எதிர்த்து விளையாண்டாங்க. ஸோ இதில் பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு அவங்க பேட்டிங் பண்ணாங்க. நியூசிலாந்து அணி அவங்க எப்படி போலிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலுமே ஓரளவுக்கு பங்களாதேஷ் அவங்களும் நல்லா பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஷாண்டோ 77 ரன்கள் எடுத்தார். ஆனாலுமே சீரான இடைவேளையில் தொடர்ந்து பங்களாதேஷ் அணி விக்கெட்டுகளை இழந்துகிட்டே இருந்ததால் 50 ஓவர் வரைக்கும் போராடி ஒரு மாதிரி 236 ரன்கள் மட்டுமே பங்களாதேஷ் அணியால் எடுக்க முடிஞ்சுது. நியூசிலாந்து அணிக்கு இது ஒரு அசால்ட்டான ஸ்கோர் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் முதலாவது ஓவர்லேயே வில் யங் அவரை டக் அவுட் ஆக்கி பங்களாதேஷ் அதிர்ச்சியை கொடுத்தாங்க. பின்னாடியே கான்வே அவர் கூட 30 ரன் தான் எடுத்தாரு. கேன் வில்லியம்சன் ஒரு 5. இப்படி அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்தாலும் அடுத்ததாக ஜோடி போட்ட கேப்டனான லாத்தம், அதுக்கப்புறமா ரச்சின் ரவீந்திரா இரண்டு பேருமே கம்ப்ளீட்டா மிச்சம் இருந்த மேட்சையே முடிச்சிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா T20 ஃபார்மேட்டில் விளையாண்டு செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. லாத்தம் மறுபக்கம் அவருடைய அற்புதமான அரை செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண மீதி அடிக்கிறதுக்கு அங்க ரன் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியா அசால்ட்டான ஒரு வெற்றியை நியூசிலாந்து அணி மீண்டும் ஒரு முறை இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதன் காரணமா ஏற்கனவே இந்த குரூப்ல நம்ம இந்தியா 2 ஆட்டங்கள் ஜெயிச்சிட்டதால நம்ம இந்தியா ஏறக்குறைய செமிஃபைனலில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பின்னாடியே இப்போ நியூசிலாந்து அணி அவங்களும் ஜெயிச்சிருக்கிறதால பங்களாதேஷ் அணியை வெளியே அனுப்பிட்டு நியூசிலாந்து அவங்களும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ ஓவராலாக நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து அணி இரண்டு பேருமே நம்ம இந்தியா இருக்கிற குரூப்ல இருந்து குவாலிஃபை ஆகிற அணி அப்படிங்கிறது உறுதி ஆயிருக்கு. இதன் காரணமா பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க இரண்டு பேருக்குமே ஒரே ஒரு ஆட்டம் கடைசியாக இருக்கு. அதே போல நம்ம இந்தியாவுக்கும் நியூசிலாந்து அணிகளுக்கும் ஒரு ஆட்டம் மிச்சம் இருக்கு. இந்த ஆட்டங்கள்ல வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் இனிமேல் பாயிண்ட்ஸ் டேபிள்ல பெருசா அது எந்த ஒரு வகையிலுமே பாதிக்காது அப்படிங்கிறதால இன்னைக்கு நியூசிலாந்து அணி பங்களாதேஷ் அணியை அவங்க வீழ்த்தினது நம்ம இந்தியா இருக்கிற குரூப்ல புள்ளி பட்டியலில் திடீர் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் தற்போது செமிஃபைனல் போறது 100% உறுதியாக இருக்கு. அதே போல பங்களாதேஷ், பாகிஸ்தான் இவங்க இரண்டு பேருக்குமே ஆட்டம் இருந்தாலும் அவங்க இரண்டு பேருமே கூட வெளியே போறது உறுதி ஆகியிருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் அடுத்தபடியாக செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள போற அணிகளாக மாறி இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.